Taste the Daily. மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை என்றும் 3/11/2025 திங்கட்கிழமை என்றும் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் 2026 நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை ஒட்டி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத், அதாவது பாகம் கிளை கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைத்து பணிகளை மேற்கொள்வதற்காக கழக அமைப்பு ரீதியாக மாவட்டங்கள் வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து அவர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலை இருக்கக்கூடிய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 2/11/2025 மற்றும் 3/11/2025 ஆகிய தேதிகளில் கீழ்கண்ட கால அட்டவணைப்படி நடைபெற உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்டம், விருதுநகர் மேற்கு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாநகர் மாவட்டம், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம், தேனி கிழக்கு மாவட்டம், தேனி மேற்கு மாவட்டம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம், அதேபோல திண்டுக்கல் மேற்கு மாவட்டம், திருநெல்வேலி மாநகர் மாவட்டம், திருநெல்வேலி புறநகர் மாவட்டம், தென்காசி வடக்கு மாவட்டம், தென்காசி தெற்கு மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டங்கள் உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு காலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம், தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம், தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், திருச்சி மாநகர் மாவட்டம், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம், அதே போன்று பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம், கடலூர் மாவட்டம், கடலூர் கிழக்கு மாவட்டம், கடலூர் வடக்கு மாவட்டம், கடலூர் தெற்கு மாவட்டம், கடலூர் மேற்கு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3/11/2025 திங்கட்கிழமை காலை 9:30 மணி அளவில் சேலம் மாநகர் மாவட்டம், சேலம் புறநகர் மாவட்டம், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், தருமபுரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாநகர் மாவட்டம், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாநகர் மாவட்டம், திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம், கோவை மாநகர் மாவட்டம், கோவை புறநகர் வடக்கு மாவட்டம், கோவை புறநகர் தெற்கு மாவட்டம், நீலகிரி மாவட்டம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு 3ஆம் தேதி காலையிலும் 3/11/2025 திங்கட்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் வேலூர் மாநகர் மாவட்டம், வேலூர் புறநகர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம், திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம், திருவண்ணாமலை மத்திய மாவட்டம், தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம், தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம், தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம், தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம், செங்கல்பட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்டம், அதே போன்று வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டம், திருவள்ளூர் மத்திய மாவட்டம், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் உள்ளிட்ட 26 மாவட்டங்களுக்கு மேற்கண்ட அட்டவணைப்படி நடைபெற உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் கலந்து கொள்ளுமாறுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்யப்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.